சுதீஷ் சங்கர் இயக்கத்துல ஃபகத் ஃபாசில், வடிவேலு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச திரைப்படம் தான் மாரீசன். இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அந்த ட்ரெய்லரோட டீகோட் வீடியோ தான் இதா இருக்க போகுது. இந்த படத்துடைய டீசர் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. ஆஹா இன்ப நிலாவினிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளாசிக்கல் தமிழ் சாங்கை வச்சுட்டு டீசர் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு டீசராகவே வச்சுருந்தாங்க. அதில் நிறைய எலமெண்ட்ஸுமே இருந்தது. அதில் இருக்கிற ஒரு ரெண்டு மனிதர்களுக்கு இடையிலான ஒரு உரையாடலாக இருக்கலாம், இல்லை அதை தொடர்ந்து அந்த ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற சில மோதலாக இருக்கட்டும், அதெல்லாத்தையுமே அது கேப்சர் பண்ணியிருந்தது. அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே இந்த ஸ்டோரியை பற்றி கொஞ்சம் டைவ் அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு பேரும் எங்கேருந்து வராங்க அப்படின்னா கன்னியாகுமரி சைட்லேருந்து வர மாதிரி இருக்குது. எதனாலனா ஃபகத் ஃபாசில் வந்து அங்கே திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு பீச்சில் உட்காந்து அவருடைய அடுத்த திருட்டை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், இவர் வந்து இந்த படத்தில் ஒரு திருடன் அப்படின்றத இந்த இதில் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெய்லர் மூலமாக. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல வடிவேலு வராரு. அவருக்கு வந்து அல்சைமர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் எனக்கு மெமரி லாஸ் வந்து எனக்கு அடிக்கடி மெமரி லாஸ் ஆகிடும் அப்படின்றதையுமே சொல்கிறாரு. ஃபகத் ஃபாசில் வந்து இப்போ வந்து ஒரு ஏடிஎம்மில் வந்து நம்ம வடிவேலுவை மீட் பண்ணுறாரு. அந்த இடத்துல இருந்து தான் இந்த கதை வந்து தொடங்குற மாதிரி தெரியுது. எப்படியாவது ஃபகத் ஃபாசில் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல திருடனாக இருக்கிறதுனால எப்படியாவது இவர்கிட்ட வந்து ஏமாற்றி அந்த பணத்தை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஃபகத் ஃபாசில் வந்து இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி தெரியுது. அண்ட் என்ன இந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, வடிவேலு வந்து எதனால் எப்படி ஃபகத் ஃபாசிலை மீட் பண்ண வர்றாரு, எதனால அவர் வீட்டை விட்டு வெளியே வராங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எதனாலனா இவங்க வந்து வீட்டில் ஏதோ ஒரு சண்டை போட்டு அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு வீடு திருவண்ணாமலையில் இருக்குது, நான் பேசாமல் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே நான் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோட ஃபகத் ஃபாசில்கிட்ட சொல்கிறாரு. ஃபகத் ஃபாசிலுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. ஓகே ரெடி, இவரை தான் எப்படியே திருடணும்னு பார்த்தா இவரே நம்மகிட்ட வந்து விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சார் வாங்க சார் பைக்லேயே பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் அந்த இடத்துல நடக்கிற சில கதைகள் மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் வந்து நமக்கு சொல்லுது. அண்ட் இதில் வந்து விவேக் ரசனா வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறதாகவும் நமக்கு தெரியுது. கோவை சரளா அவங்களுமே இந்த இதில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி தான் பார்க்க முடியுது. கோவை சரளா அண்ட் வடிவேலு வந்து நம்ம நிறைய காம்போவில் பார்த்துருப்போம். ஒரு பெஸ்ட் காமெடி டுவோஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஆனால் இந்த இதில் ரெண்டு பேருமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துராத ஒரு கேரக்டர்ஸில் ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பிளாட் லைனாகவே இருக்குது. அண்ட் இதில் வந்து நிறைய சேசிங்கும் இருக்குது. அண்ட் சில காட்சிகளை பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபகத் ஃபாசில் வந்து தாக்கப்படுறது, அவர் வந்து அங்கேருந்து கீழே விழுற சில காட்சிகளையுமே நம்ம இதுலேருந்து பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா வடிவேலுவோட பணத்தை வந்து யாரோ ஏமாற்றி கொண்டு போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே வருது. வடிவேலு வந்து ஒரு நல்ல ஒரு செல்வம் படைத்த ஒரு நபர். அவரோட பணத்தை எடுக்கிறதுக்காக தன்னுடைய மகனோ மகள்களோ அவரை வந்து ஒரு சின்ன கேம் ஆடி அவர்கிட்ட தான் அந்த பணத்தெல்லாம் பிடிங்கிடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அவங்க இருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான சில டவுட்ஸுமே இது ஏற்படுத்துது. அதை தாண்டி பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரோடைய இந்த பயணம் என்ன அப்படின்றத அந்த படத்தோடைய முழு கதையாக இருக்க போகுது அப்படின்றதையுமே நம்ம இந்த ட்ரெய்லர் மூலமாக தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் இந்த படம் வந்து இந்த மாதம் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர் நம்ம இது வரைக்கும் பார்த்த சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது வந்து என்ன பர்சனலாக எனக்கு தோணுது. அண்ட் நான் இது வரைக்கும் பார்த்த சோஷியல் மீடியா போஸ்ட்லையுமே இது வந்து டெஃபினட்டாக இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மாமன்னன் படத்தில் வடிவேலு அண்ட் ஃபகத் ஃபாசிலோட ரோல்ஸை பார்த்துருப்போம். ஃபகத் ஃபாசில் ப்ளே பண்ண ரத்னவேலு கேரக்டர் வந்து அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வடிவேலு வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் கிட்டத்தட்ட அதே மாதிரி இல்லாமல் மேபி லைக் அந்த ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை மட்டும் தான் இந்த படத்தில் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர அதை தாண்டி இந்த படத்தில் வந்து வடிவேலு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துராத ஒரு கதாபாத்திரம் தான் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இல்லை சுதீஷ் சங்கர் வந்து சொல்லியிருந்தார், இந்த டேரக்டர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, வடிவேலு வந்து ஒவ்வொரு படத்தோட ஒவ்வொரு ஷார்ட் எடுக்கும் போதும் சார் அந்த பழைய வடிவேலு தெரியலையே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அட் த சேம் டைம் அதை டப்பிங் பேசும்போதும் அதை மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ டெஃபினட்டாக மாரீசன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துராத ஒரு வடிவேலு படமாகவும் இதுக்கு முன்னாடி பார்த்துராத ஒரு ஃபகத் ஃபாசில் படமாக இருக்கும் அப்படின்றத அந்த டேரக்டர் சொல்லியிருக்காரு. எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த ட்ரெய்லரில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.